சில பேர் வரல, அதனால அந்த பேரை விட்டுட்டு படித்தோம். ஆனாலும் படிக்க சொல்றார் கலைவேந்தன். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தோழர்களே, ஆகஸ்ட் 17 நாம் நடத்தவிருக்கிற மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை சொல்லுவதற்காகத்தான் உங்களை தேடி வந்து பார்க்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஜூலை 17, சரியாக ஒரு மாதம்தான் இடைவெளி. ஆகஸ்ட் 17 வழக்கமாக தமிழர் எழுச்சி நாள் என்று என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு என்னுடைய சிற்றன்னை ஆகஸ்ட் 17 என்று காலமாகிவிட்டார். ஆகவே கடந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த இயலவில்லை. 16ஆம் தேதி இரவு சென்னையிலே கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே பிழைக்க மாட்டார், எந்த நேரத்திலும் காலமாகி விடுவார் என்ற தகவல் வந்தது. விடிய விடிய நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போதே அவர் காலமாகிவிட்டார் என்ற தகவல் கிடைத்தது. ஆகவே கடந்த ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சி என்று எதுவும் நாம் நடத்தவில்லை. இந்த ஆண்டு அதே நாளில் தமிழர் எழுச்சி நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம். அரசியல் அரங்கத்தில் பலரும் புருவங்களை உயர்த்தி, என்ன தேர்தல் முடிந்த பிறகு மாநாடு நடத்துகிறீர்கள் என்று வியப்பாக பார்க்கிறார்கள், கேள்வி எழுப்புகிறார்கள். வழக்கமாக தேர்தலை ஒட்டி மாநாடுகளை நடத்துவது அரசியல் கட்சிகளின் நடைமுறையாகும். நம்மை பொறுத்தவரையில் தேர்தலை குறிவைத்து காய்களை நகர்த்துவதில்லை. பிரச்சனைகளின் அடிப்படையில் போராட்ட களங்களை அமைக்கிறோம். கருத்தியல் சார்ந்த மாநாடுகளை அவ்வப்போது ஒருங்கிணைக்கிறோம். ஆக நாம் நடத்துகிற போராட்டங்கள், நாம் ஒருங்கிணைக்கிற மாநாடுகள், இவை அனைத்தும் தேர்தலை குறிவைத்ததாக ஒருபோதும் அமைந்ததில்லை. அப்படி நாம் திட்டமிட்டதில்லை. நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய போராட்ட வாழ்க்கையின் ஊடாக அவ்வப்போது நாம் தேர்தலை எதிர்கொள்கிறோம், அவ்வளவுதான். தேர்தலை நோக்கிய பயணம் இல்லை நம்முடைய பயணம். நம்முடைய பயணத்தின் ஊடாக தேர்தல் அவ்வப்போது வந்து செல்கிறது. அதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. முதலில் சட்டமன்ற தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற பொது தேர்தல். 2026 சட்டமன்ற பொது தேர்தல் முடிந்து விட்டது. அடுத்து 2029 நாடாளுமன்ற பொது தேர்தல் வரப்போகிறது. அரசியல் கட்சிகள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது தமிழ்நாடு மாநில அரசு முடிவெடுக்கக்கூடிய ஒன்று. அந்த காலக்கெடு முடிந்த பிறகும் நடத்தினாலும் நடத்துவார்கள். முடிவதற்கு முன்னதாகவே கலைத்துவிட்டு வேகமாக நடத்தினாலும் நடத்துவார்கள். அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரம். 2029 நாடாளுமன்ற பொது தேர்தல். அந்த தேர்தலை ஒட்டி கூட்டணி கணக்குகளை தீர்மானிப்பது, காய்களை நகர்த்துவது அரசியல் கட்சிகளின் தவிர்க்க முடியாத செயல் திட்டங்களாகும். நம்மை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி சிந்திக்கிறோம்.
நம்முடைய இலக்கு என்ன? இலக்குன்னா நாம் எந்த இடத்தை நோக்கி போய் சேர வேண்டும், இந்த இயக்கம் மக்களை எந்த இடத்தை நோக்கி இட்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான் இலக்கு. நம்முடைய இலக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டார்? அவருடைய கனவை எப்படி நாம் பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டார் என்றால், சாதிகள் இல்லாத ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. சாதியை ஒழிப்பது அவருடைய கனவு. எதற்காக சாதியை ஒழிக்க வேண்டும்? அதை ஒழிக்க முடியுமா? எதற்காக சாதிகளை, சாதிய கட்டமைப்பை, சாதிய சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார் என்றால், மக்களிடையே சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் சாதியை ஒழிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? இங்கேதான் சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. சாதி சமத்துவத்திற்கு எதிரானது. சமத்துவம் இங்கே நிலை பெற வேண்டுமானால் அல்லது மீட்கப்பட வேண்டுமானால் சாதிய கட்டமைப்பு நீடிக்கிற வரை அது நிகழாது. ஏனென்றால் சாதிய சமூகம் உயர்வு தாழ்வு என்கிற ஒரு நிலையை, பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்கிற ஒரு சமூக நிலையை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறது.